நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் சைத்தான் வருவானா வர மாட்டாங்க. நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கிறது கெட்ட வேலை செய்யறதுக்காக வேண்டிய அலைகிறது ஒரு கூட்டம், அது ஒரு விஷயம். சந்தர்ப்பத்தில் தவறுறது ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் லேசாக ஒரு சபலம் ஏற்பட்டு விட்டால், தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால், நம்ம ஒரு நாள் அல்லாவுக்கு பயந்து கட்டி காத்து கொண்டிருந்தோமே அந்த நல்லவன்கிற அந்த குட்வில் அந்த பேரு அது போய்விடும். கடைசியில் படுகொலையில் நம்ம விழுந்துருவோம். அப்ப நல்லவங்களாக இருந்தால் கூட ஏன் யூசுப் நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். இப்ப எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தால் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் என்ன வேண்டாலும் நடந்துடலாம். மனிதனுடைய மனசு அலை பாயக்கூடியது, ஒரே மாதிரியா ஸ்டடியா கண்ட்ரோல் அவனா யாராலையும் வச்சு கொள்ள முடியாது. சில சூழ்நிலைகளில் மனுஷன் தருமாறிடுறான். இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுச்சுன்னு வைங்க. அப்ப நம்ம நல்லவங்களா இருக்கக்கூடியவங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நான் என்ன அப்படிப்பட்டவனா சில கேட்பாங்க, ஏன்டா தனியா போயிட்டு வர்ற, நான் என்ன அந்த மாதிரியான ஆளா, ஏமா தனியா வந்துட்டு போற, நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, உடனே இது அவங்களுடைய செயல் ஆதாரமா காட்டுவாங்க. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் தனியா இருந்தா மூணாவது சைத்தான் இருப்பான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கான தாலிதஹும் ஷைத்தான், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் மூணாவதாக சைத்தான் இல்லாமல் இருக்க மாட்டான். நீங்க என்ன விளங்கனே, ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீங்க மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, நெசமா நீங்க நல்லவளா இருந்துருவீங்க. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்க மாட்டீங்கள, இன்னொருத்தர் கூட உட்கார்ந்துருவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருப்பார்களே ஆனால் அங்க நீங்க ரெண்டு பேர் இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள். உண்மையில ரெண்டு பேரும் இல்ல, சைத்தான் மூணாவதா இருக்கிறான். அப்ப சைத்தான் இந்த அவங்கள காட்டினா இங்கேயும் காட்டுவான் அங்கேயும் காட்டுவான். கடைசியில அவன் மூணையும் சைத்தான் ஆக்கிடுவான். ஒரு சைத்தானா இருந்து என்னவா இருப்ப, மூணு சைத்தான்ல முடிச்சு போயிடும். இப்ப என்ன ஆகுறது, அப்ப நம்ம நான் நல்லவன் தானே, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அப்ப நல்லவன் தானே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் இது பெரியதான் ஏற்படுது ஒண்ணு, அல்லது ஒண்ணுமே ஏற்படல, ஒரு அசம்பாவிதம் ஏற்படும். நல்ல ஆள் தான், சும்மா தான் போனீங்க, சும்மா தான் வந்தீங்க. அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தன் ஒருத்தன் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறான், நீங்க அங்க இருந்து இறங்குறீங்க, இவன் ஏன் இங்க வந்தான், நெசமா நீங்க ஒண்ணுமே செய்யல, சும்மா தான் போனீங்க, ஒரு புஸ்தகத்தான் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு சந்தா போட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஒண்ணுமே நடக்கல, சாதாரண மார்க்கம் தடுத்த எந்த ஒரு காரியமும் இல்ல. ஆனால் நீங்க ஒரு பெண்ணு மாத்திரம் இருக்கிற இடத்துல வெளியேறி வரக்கூடிய நேரத்தில் எவனுடைய பார்வையாவது அதை பார்த்து விட்டால், பார்க்கக்கூடியவர்கள் பலவிதமா இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்குது, புருஷன் கூட ஊர்ல இல்ல, இவரு அங்க இருந்து வர்றாரு, இங்க உள்ள நுழையிறாரு, இருந்துட்டு வர்றாரு, எவ்வளவு நேரம் இருந்தாலும் தெரியல, என்ன நடந்துன்னு தெரியல, இப்படின்னு போய் என்ன செய்வான், இது பரப்பு 10-30 அப்படி பெருகிட்டே இருக்கும். இவன் பார்த்ததான் ஒரு இடத்துல சொல்லுவான், அவன்கிட்ட கேட்டான் பாருங்க, அவன் ஒரு 10 சேர்த்துக்கிடுவான். அவன்கிட்ட இன்னொருத்தனுக்கு போகும்போது 20 ஆகிக்கிறோம், இன்னொன்னு 30 ஆகிக்கிறேன். அப்புறம் எல்லாம் கண்ணால எல்லாம் நடந்து பார்த்தேன்றான். கடைசியா உள்ள 10வது ஆள் நினைஞ்சிருவான், பயங்கர விஷயம் நடந்து போச்சுங்க அப்படின்றான். சொல்லுவானா இல்லையா, இது உலகத்தில் நடக்கவே இல்லையா, ஏன் நம்மளே காத்துக் கொள்ளக்கூடாது, இதனால என்ன வராப்ப நீ வரக்கூடாதுன்னா முடிஞ்சு வச்சுக்கத, உள்ள ஆம்பளை இல்ல வரக்கூடாதுன்னு ஒரு பெண்ணு சொல்லணுமா இல்லையா, வீட்டுக்கு வர்றாங்க ஆம்பளை இல்ல, இவர் உள்ள வருவதற்கு மார்க்கத்தின்படி தகுதி இல்லாதவர், மகரம் இல்ல என்றால் என்ன செய்யணும், ஒரு பெண்ணு இந்தாங்க வீட்டுல ஆம்பளை ஆள் இல்ல, நீங்க ஆம்பளை வந்துடுவாங்க, கதவை திறக்காம சொல்லலாமா இல்லையா, அது எவ்வளவு சேஃப்டி, எவ்வளவு பாதுகாப்பு. அப்ப நம்ம என்னதான் நல்லதா இருந்தாலும் 4 பேர் வேற விதமாக பார்த்து விடுவார்களே, ஆனால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்திடும். இப்படிங்கிறதையும் பயப்படும். நம்ம நல்லவங்களா இருந்தால் தப்பே நடந்துடலாம், ஒண்ணு தப்பு நடக்காட்டாலும் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்காவது உண்டாகி விடலாம், அதுவும் நம்மளை பாதிக்கும். ஒன்னாச்சா. ரெண்டாவது என்ன, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் வச்சுக்கிறங்க, இவன் நல்ல ஆள் தான், அந்த பொம்பளை மகா கெட்டவளா இருக்கிறா, இவன் நல்ல ஆளா போனா கூட என்ன செய்வான், பொம்பளை நினைச்சா அவனை கவுத்தி விட்டுறலாம். அப்ப அந்த மாதிரி நீ ஒரு நல்ல ஆளு, நீ ஒரு நல்ல நோக்கத்துல போவ, அவ கெட்ட நோக்கத்தில் உனக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்க, அப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னா நடக்கத்தான் செய்யும். சும்மா இருக்கும்போது கண்ட்ரோலா இருக்கும்போது நடந்துருமையானால் ஒரு பெண்ணு ஒரு ஆணை கவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தால்னா புரிஞ்சு வச்சுக்கல. அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது நல்லவனா இருக்கக்கூடியவன் போகக்கூடியவள் கெட்டவளா இருந்தாலே ஆனால் இவனுடைய ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே அடிபட்டு போயிடும், இவன் அதுல வீழ்ந்துடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி மாற்றி இருந்தால் அப்படித்தான், அவன் நல்லவனா இருப்பா, இவன் கெட்டவனா இருக்கான்னு வைங்க, போய் இப்படியா பேச்ச போட்டு ஒரு மாதிரியா போட்டு என்ன செய்யறது, ஒவ்வொருத்தருக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆண்களுடைய பலவீனம் என்ன, அவங்க ஒரு மாதிரியா குலைந்து பேசினா ஆம்பளை ஆட்டாயிருவான். பொம்பளுடைய பலவீனம் என்ன, அவங்கள புகழ்ந்து பேசினா அவங்க ஆட்டாயிருவாங்க. ஆம்பளை பொம்பளைங்க கணக்கு என்ன, அவங்கள மாதிரி உலகத்துல அழகு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது யாரா இருந்தாலும் அப்படியே தடுமாறிடுவாங்க.
இதான் பெண்களுடைய தன்மை என்னது, அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிறமா ஓஹோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பலவீனம் அது. இவனுடைய பலவீனம் என்ன, இவன் ஒரு மாதிரியா குலைந்து பேசினா அது விழுந்துடுறான். சாதாரணமா ஒரு கண்ணை செய்ய பேசல இப்படி இருக்குல்ல, ரெண்டு பேர்த்தையும் இருக்குது. ஒருத்தரையும் ஒருத்தர் வீழ்த்தக்கூடிய தன்மையோடு தான் அல்லாஹ் ஆணையும் பண்ணி படைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், நம்மள்டையும் டேஞ்சரான தன்மை இருக்கு, அவள்கிட்டையும் அந்த தன்மை இருக்கிறது, நம்ம மாட்டிடக்கூடாது. அப்ப இவன் கெட்டவனா இருந்து அவன் நல்லவளா இருந்தாலும் அவளும் கெட்டு போற வாய்ப்பு இருக்கு, அல்லது அவன் நல்லவளா இருந்து இவன் கெட்டவனா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? ரெண்டும் கெட்டதா இருந்தா சொல்ல வேண்டியது இல்ல. ஒண்ணு இப்படி இருக்கும்போது ஆயிருக்கும் போது ரெண்டுமே இதுக்கு அலையக்கூடியதா இருந்தா என்ன வேண்டாலும் நடந்துடலாம். அப்ப இந்த 4 வகையில எந்த வகையில இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுல நீங்க பார்க்கலாம் பல சம்பவங்கள், இந்த மாதிரியான சில தவறான உறவுகளில் ஈடுபடக்கூடிய செய்திகள் பேப்பர்ல படிச்சீங்கன்னா அதுல உள்ள சூட்சமங்கள் நீங்க வழங்கிக் கொள்ளணும். என்ன, ஒரு பொம்பளை புகார் கொடுக்குறா போலீஸ்ல, என்னைய 4 வருஷமா என்ன ஏமாத்தி கெடுத்துட்டாண்டு. 4 வருஷமா ஏமாத்தி கெடுப்பான், கெடுத்துட்டாண்டா எப்ப முதல் நாள் கெடுத்த அன்னைக்கு போய் கம்பெனி கொடுக்க வேண்டியதானே, பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? 7 வருஷமா என்னை ஏமாத்தி கெடுத்தாண்டா, 7 வருஷமாவா தொடர்ச்சியா ஒருத்தன் ஏமாத்திட்டு இருப்பான். அப்ப இதுல என்ன விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொருத்தரும் கூடுதலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். கூடுதலாக ஒருத்தர் என்ன செய்வான், ஒரு பணத்துக்காக வேண்டிய பொம்பளை பழகுவான், அவர் பொம்பளை கூட ஆம்பளைட்ட பெரிய கொளுத்த பணக்காரனா இருக்கிறான் அப்படிங்கறதுக்காக கூட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது நடக்கல என்று சொல்லும் பொழுது ஏதாவது சொத்து எழுதி தர்றேன்னு சொல்லியிருப்பான், எழுதி கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணிப்பாவ, 7 வருஷமா என்ன